இருந்தது. ஆகவே மனிதனுக்கும் தேவனுக்கும் இருந்த அந்த பாவ தடை நீங்கி தேவன் மனிதன் உறவாடக்கூடிய அந்த சூழ்நிலை வந்தது. ஆகவே இந்த சிலுவையை தேவன் உலகத்தை அன்பு தூர்ந்து கொடுத்தார், பலியாக கொடுத்தார். அவர் இந்த சிலுவையில ரத்தத்தை மரித்ததினாலே சிலுவையின் உலகமே ரட்சிக்கப்பட்டபடியாக கொடுத்தார். அவர் சொல்றார், அவராலே சிலுவையிலே செத்து மரிக்கிற அந்த இயேசு கிறிஸ்துவாலே இந்த உலகம் எனக்கு சிலுவையிலே அறையப்பட்டிருக்குது. அவரால் இந்த உலகம் எனக்கு சிலுவையில் அறையப்பட்டிருக்கு சொல்ற உலகமே சிலுவை. இயேசு விசுவாசிக்கிற ஒரு விசுவாசி சிலுவை காட்சி பார்ப்பது எப்படி பார்க்கறேன்னா, அந்த சிலுவை எனக்காக மாத்திரம் இல்ல, இந்த உலகத்தின் பாவத்துக்காக இயேசு சிலுவையில் ரத்தம் சிந்தி மரிக்கிறார். அவர் ரத்தம் சிந்தி மரிக்கிறது உலகத்தின் பாவமே அவர் மீது வைக்கப்பட்டு உலகத்தின் எல்லா ஒட்டுமொத்த பாவத்துக்கான பரிகாரமும் இயேசு செலுத்தினார். ஆதாம் முதல் பூமியில் பறக்க போற அந்த கடைசி மனுஷனுக்கு எல்லா பாவங்களையும் இயேசு சிலுவையிலே ரத்த சிந்தி மரித்து அவர் அங்கே உயிர்த்திருக்கிறார். அவர் அங்கே மரிக்கும் போது உலகத்தின் பாவம் அவரோடு கூட மரிக்கிறது. அவரால் உலகம் எனக்கு சிலுவையில் அறையப்பட்டு உலகம் எனக்கு சிலுவையில் செத்து கிடக்கிறது அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். சிலுவையை நான் பார்க்கும்போது அவரால் இந்த உலகம் எனக்கு சிலுவையில் அறையப்பட்டு உலகமே சிலுவையில் அறையப்பட்டு அப்படின்னா உலகத்தின் எல்லா பாவத்துக்காகவும் சிலுவையில் இயேசு ரத்த சிந்தி மரித்த எல்லா பாவம் மன்னிக்கப்பட்டது. ஆனால் அதை யார் விசுவாசிக்கிறாரோ அவன் தான் அதை சுதந்திரிக்கிறான். அப்போ அவரால் உலகம் எனக்கு சிலுவையில் அறையப்பட்டிருக்குது. இந்த உலகத்தின் அதிபதி என்னை பார்ப்போது, இயேசு விசுவாசிக்கிற என்னை பார்ப்போது அந்த உலகத்தின் அதிபதி என்னை எப்படி பார்க்குறான், நான் சிலுவையில் அறையப்பட்டவனாக பார்க்குறேன். இந்த உலகத்துக்கு நான் சிலுவையில் அறையப்பட்டவனாக இருக்கிறேன். சிலுவையிலே அவரோடு கூட ரத்தம் செய்து அவரோடு கூட மரித்து அவரோடு கூட உயிர் தேர்ந்து உன்னதங்களை உட்கார்ந்தவனாக நான் இருக்கிறேன். சிலுவையில் என்ன நடந்ததோ, சிலுவையிலே என்ன நடந்ததோ, இயேசு எல்லா பாவத்தையும் சுமந்து ரத்தம் சுற்றி மரித்து உயிர் தேர்ந்தாரோ அவரோடு கூட நானும் பாவத்துக்கு செத்து மரித்து உயிர் தேர்ந்திருக்கிறேன். இது எனக்கு எப்படி நடந்ததோ இது உலகத்துக்கே நடந்தது. அவரால் இந்த உலகமே சிலுவையில் அறையப்பட்டு உலகத்துக்கு இந்த காரியம் நடந்தது. ஆனால் அதை விசுவாசிக்கிறவன் தான் பெற்றுக்கொள்கிறான்.